தொடர்கின்றன. விருதுநகரில் கள்ள நோட்டு தயாரித்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அங்குள்ள ராமு கிட்டாணி தெருவை சேர்ந்த பாலன் என்பவர் நெய் விளக்கு தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். நண்பர்கள் உதவியுடன் இந்திய ரூபாயை கணிப்பொறியில் வடிவமைத்து அதன் மூலம் தனது வீட்டிலேயே கள்ள நோட்டு தயாரித்து வந்துள்ளார். இதனிடையே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து பாலன் வீட்டில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது பாலன் வீட்டில் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் சிக்கியுள்ளன. பாலன் வீட்டில் இருந்து கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்த போலீசார் பாலன் மற்றும் அவரது நண்பர்களான கார்த்திக் மற்றும் ராமர் ஆகிய 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிரானைட் குவாரி மூலம் 16,000 கோடி ரூபாய் மோசடி செய்த PR பழனிசாமி தலைமறைவாகியுள்ளார். மதுரை மாவட்டத்தின் முன்னாள் ஆட்சியர் சகாயம் அளித்த பரபரப்பு குற்றச்சாட்டின் அடிப்படையில் மதுரையை சுற்றியுள்ள கிரானைட் குவாரிகளில் சோதனை நடத்தப்பட்டதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் அளவுக்கு அதிகமாக இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள் பட்டியலில் மதுரை PR பழனிசாமி என்பவர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அன்சுல் மிஸ்ரா PR பழனிசாமியை கைது செய்து விசாரிக்கும்படி உத்தரவிட்டார். இதனால் போலீசாருக்கு பயந்து PR பழனிசாமி தற்போது தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அவர் வெளி மாநிலத்திற்கு தப்பியோடிவிட்டதாகவும் மதுரையில் பேச்சுக்கள் அடிபடத் தொடங்கியுள்ளன. சாட்சியங்களை மறைத்தல், பொய் தகவல், திருட்டு, அத்துமீறல், அரசு நிலம் அபகரிப்பு, அரசு உத்தரவை மீறுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள மதுரை கீழ்வளவு போலீசார் பிரபல கிரானைட் அதிபர் PR பழனிசாமி மற்றும் அவரது நெருங்கிய நண்பர் PS செல்வராஜ் ஆகியோரை கைது செய்ய தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே கடலூரில் கட்சி கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் G. ராமகிருஷ்ணன் மதுரையில் உள்ள கிரானைட் குவாரியில் நடைபெற்ற முறைகேடால் தமிழ்நாடு அரசுக்கு 35,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் இதுகுறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மதுரையில் நடைபெற்ற கிரானைட் கொள்ளை இருக்கிறது. அந்த கொள்ளையை விசாரிப்பதற்காக யார் உரிமம் பெற்றிருக்கிறார்கள், யார் உரிமம் பெறவில்லை, எந்த அரசியல் கட்சி தலையிட்டிருக்கிறது, எந்த அரசியல்வாதிக்கு பங்கேற்க என்பதை கண்டறிவதற்கு அங்கே அந்த கிரானைட் கொள்ளையை தடுப்பதற்காக விசாரிப்பதற்காக ஒரு CBI விசாரணைக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அங்கே CBI விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு மற்றும் அமைச்சர்களால் செய்ய முடியாத காரியத்தை மாவட்ட ஆட்சியர் சகாயம் செய்துள்ளதாகவும் இதனால் அவருக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் G. ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டார். நெல்லையில் பொது இலவச மருத்துவ முகாமை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இலவச மருத்துவ முகாம் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவை தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் நோய் தாக்குதல் தொடர்ந்து வருவதால் இதுபோன்ற இலவச மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் எக்ஸ்ரே எடுத்தல், ஸ்கேன், ECG, இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவம் இலவசமாக நடத்தப்பட்டது. நோய் தடுப்பு முறைகள் குறித்து மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தனர். இதேபோல் சென்னை ராணி அண்ணா நகர் குடியிருப்பு பகுதி மக்களுக்கு தேமுதிக சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் AM காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மக்கள் நல பணி திட்டத்தில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். எல்லா நிகழ்ச்சிகளுமே மக்களுக்கு, சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள், பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் பங்கு பெறும்படி, அவர்கள் பயன்பெறும்படியாக இந்த நிகழ்ச்சியினை எங்களுடைய 131 வட்டத்தினுடைய செயலாளர் தம்பி ஆனந்த் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எங்களுடைய தோழர்களோடு சேர்ந்து, ஆனந்த நபர் அல்ல, இந்த பகுதி இளைஞர்கள் முழுவதும் தேசிய முற்போக்கு தலைவருடைய தொண்டர்கள் அனைவரும் இணைந்து உருவாக்கி இருக்கிறார்கள். ஆந்திர மாநில இந்து அறநிலையத்துறையும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகமும் இணைந்து நம் கோவில் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்துகின்றன. சைவ வைணவ கோவில்களை ஒன்றாக கருதி பூஜைகள் நடத்தும் திட்டம் இது. ஆந்திர மாநிலம் முழுவதும் உள்ள 13,000 கோவில்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. ஆளுநர் நரசிம்மன் மற்றும் ஆந்திர அமைச்சர் கல்லா அருணகுமாரி உள்ளிட்டோர் பல்வேறு திருக்கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் தாழ்த்தப்பட்ட இளைஞரை தாக்கிய ஊராட்சி மன்ற தலைவரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட 177 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே லந்தக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ பாலபாரதி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த இளைஞரை ஊராட்சி மன்ற தலைவர் மின் கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அடிவாங்கிய இளைஞர் மீது காவல்துறையினர் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்துள்ளதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை ஒரு நடு ஊரில் ஒரு மின்கம்பத்தில் கட்டி வைத்து உதைத்திருக்கக்கூடிய, செருப்பால் அடித்திருக்கக்கூடிய இந்த கொடுமை என்பது மிகவும் கண்டனத்திற்குரிய ஒரு செயலாகும். ஆகவே சாமிநாதன் அவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய பொய் வழக்கு என்பது வாபஸ் பெற வேண்டும். அதேபோன்று தீண்டாமை வழக்கு பிரிவில் கடுமையான சட்டங்களின் அடிப்படையில் அவர்கள் மீது ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் பொய் வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை அதிகாரி மீதும் தலித் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே அனுமதியின்றி சாலை மறியலில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் எம்எல்ஏ உட்பட 177 பேரை கைது செய்துள்ளனர். பொதுமக்களின் சாலை மறியலால் திண்டுக்கல் கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூரில் தனியார் வாகன தொழிற்சாலை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மேல் நல்லாத்தூர் தனியார் வாகன தொழிற்சாலை சுமார் 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு உணவு வழங்கும் ஊழியர்கள் பணி நிரந்தரம், அடிப்படை ஊதியம், காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை நிர்வாகத்திடம் கேட்டுள்ளனர். நிர்வாகம் திடீரென 10 கேண்டீன் ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. இதனை கண்டித்து சக ஊழியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் நிர்வாகம் எந்தவித பேச்சுவார்த்தைக்கும் அழைப்பு விடுக்கவில்லை என்று ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவங்க எந்த ஒரு காரணத்துக்கு பேசாம வெளியில குழந்தை குட்டிங்க எல்லாம் வெளியிலே இருக்கும். அவங்க சரியான மரியாதை கொடுக்க மாட்டாங்க. முதல்ல அது மேல் இடத்துல இருக்கிறவங்க ஏதாவது அவங்க கஷ்டத்தை போய் சொல்ல போனா கூட அவங்க ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. பேசினாலும் வெளியிடுறாங்க. அவங்களுக்காக போறவங்களுக்காகவும் அந்த மேல் இடத்துல இருக்கிற மேல் அதிகாரிகளும் அந்த பிஎம் ஜிஎம் யாருன்னு இவங்க ரெஸ்பான்சிபிள் பண்ணி பேச மாட்டாங்க. ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உணவை நிர்வாகம் தடை செய்துள்ளது. இதனால் மனித நேயம் இன்றி செயல்படும் நிர்வாகத்தின் மீது மாவட்ட நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஊழியர்கள் குடும்பத்தினருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலநடுக்கத்தால் சேதமடைந்த 14 மாடி கட்டிடம் வெடிவைத்து தகர்ப்பு. நியூசிலாந்தில் அதிகாரிகள் நடவடிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.